ஹாய் மக்களே, இன்னைக்கு வெண்ணெய் போட்டு சப்பாத்தி செய்யலாம். சப்பாத்தி செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு குழம்பு செய்ய. இன்னைக்கு சப்பாத்தி எப்படி பண்ண பார்த்தலாமா? ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். பாப்புக்குட்டி பேசணும்னு ஆசைப்பட்டாங்க, அதனால் ஃபஸ்ட்டு அவள் பேசிட்டு பார்த்தா அப்பா எதுவும் நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ஸ்டைலில் பட்டாணி குருமா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாம். ஒரு கடையில் 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு வெண்ணெய் போட்டுக்கோங்க, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை போட்டுட்டு, இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு 3, பூண்டு பல் வந்துட்டு ஒரு 4-5 பல் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா சின்னதாக இருந்துச்சுன்னா 2 போட்டுக்கோங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி. அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம், நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நான் 1 எடுத்துருக்கேங்க. இப்போ ஒரு வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டபுள் த குவான்டிட்டி வந்து தக்காளி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து அந்த புளிப்பு சுவை இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சின்ன வெங்காயமாக வந்து 2 எடுத்தீங்க அப்படின்னா தக்காளி வந்து டபுள் த குவான்டிட்டி 4 எடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து பெரிய வெங்காயம் 1 எடுத்திருக்கேன், அதனால் அதே சைஸில் இருக்க தக்காளி வந்து நான் 2 எடுத்துக்கிட்டேங்க. நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் தக்காளி வந்து பெரிய சைஸ் தக்காளி வந்து 2 எடுத்திருக்கேன். இதை நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது ஆக்சுவலி எப்படியா இருந்தாலும் நம்ம நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் தான் நம்ம இதை வதக்கிட்டு வேக வைக்க போகிறோம். ஸோ அதனால் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் நான் போட்டுக்கிறேங்க. காஷ்மீரி மிளகாத்தூளாக இருந்தால் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், நார்மல் மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது நல்லா பெரட்டி விட்டுருங்க. பெரட்டி விட்டுட்டு முந்திரி வந்து ஒரு 10 போல் 10-12 போட்டுக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு. அதாவது முந்திரி எவ்வளோ போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த கிரேவி வந்துட்டு நம்ம நல்லா திக்காக கிடைக்கும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்குங்க, க்ரீமியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் க்ரீம் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா முந்திரி வந்து கூட நிறையா போடணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ முந்திரி போட்டதுக்கப்புறமா தேவையான அளவு அது வதங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வைங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாகும், அரைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நல்லா மூடி வச்சுக்கோங்க, நல்லா வேகிற வரைக்கும் மூடி வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்துருச்சுங்க. தண்ணி சுண்டுற வரைக்கும் விட்டுட்டு ஆற வச்சு எடுத்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கோங்க, அவ்வளோதான். இதுதான் நம்ம அரைக்க வேண்டிய மசாலாவை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி அரைச்சிட்டோம் அப்படின்னா அந்த குருமா செய்கிறது வந்து ஈஸி. ஏன்னா அரைக்கிறது தான் மேட்ரு, அதுக்கப்புறம் செய்கிறது ஈஸி தான். பாருங்கள், நல்லா தண்ணி சுண்டி வந்துருச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இது நல்லா ஃபேன் போட்டு ஆற வச்சுக்கோங்க. இல்லை டைம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி உள்ளே ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு அந்த மிக்ஸி ஜார் அரையுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அப்போ தான் அந்த கிரேவி வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ஸோ அதனால் நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் மிக்ஸி ஜாரில். நம்ம எந்த அளவுக்கு முந்திரி போடுறோமோ அந்தளவுக்கு நல்ல ஒரு ரிச்னஸ் கிடைக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் ஒரு 12 போல் போட்டிருக்கேன். இப்போ நம்ம அதே பேனை வந்துட்டு நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அதே பேனில் வந்து நல்லா 1 ஸ்பூன் நிறையா வந்துட்டு வெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலி இது வந்து பன்னீர் பட்டர் மசாலா ஸ்டைலில் நம்ம செய்கிறனால வந்து பட்டர் வந்து நம்ம போட்டோன்னா தான் நல்லாயிருக்கும். இதில் வந்து அதே மாதிரி 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பட்டை போட்டுக்கோங்க. இது எல்லாமே கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா பட்டாணி வந்து ஒரு சின்ன கப்பில் வந்து 1 கப் வந்து இது வந்து நான் எதுவும் இதெல்லாம் வைக்கலங்க, ஊரெல்லாம் வைக்கல. இது வந்து ஃப்ரெஷ் பட்டாணி, எங்களுக்கு இங்கே கிடைக்கிறதுனால ஃப்ரெஷ் பட்டாணி நம்ம யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஊற வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுக்கோங்க. நல்லா 8 மணி நேரம் ஊறினா தான் பட்டாணி நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. பட்டாணி நல்லா எண்ணெயிலேயே வந்து சுருண்டு வந்துருச்சுங்க. நல்லா பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து மிக்ஸி ஜார்லேயே கலந்து ஊற்றிடுங்க. நீங்கள் ரொம்ப ஆக்சுவலி இது வந்து பன்னீர் பட்டர் மசாலா வந்து நல்லா திக்காக தான் இருக்கும், ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்காது. ஸோ வந்துட்டு இது நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். ஏன்னா பட்டாணிலேருந்து அரை வேக்காடு தான் வெந்திருக்கு அப்படிங்கிறதால நம்ம அது தேவையான அளவு வேகிற அளவுக்கான தண்ணி நமக்கு தேவையில்லை. அதை ஊற்றியாச்சு. ஊற்றினதுக்கப்புறமா மேலே வந்து கரம் மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க, நிறையா போட வேணாம், 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டுட்டு அதுக்கு மேலேயே வந்துட்டு கஸ்தூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரே ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வெண்ணெய் ஆட் பண்ணும்போது வெண்ணெய் ஸ்மெல்லோடு அப்படியே பட்டர் டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு மேலே மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம குக் பண்ணிடலாம். லைட்டாக தண்ணியாக இருக்குது, கொஞ்சம் திக்னஸ் ஆகட்டும். பாருங்கள், நல்லா அந்த பட்டர்லாம் பிரிஞ்சு சூப்பராக கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு வந்து நம்ம அழகான சூப்பரான ஒரு சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்றலாம். பாருங்கள், சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்ருக்கேன் நான். சப்பாத்தி மாவு பிசைஞ்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாவை வச்சுட்டு நான் உங்களுக்கு சப்பாத்தி சுட்டு எடுத்ததுக்கப்புறமா காமிக்கிறேங்க. சப்பாத்தி வந்து இன்றைக்கி இரும்பு தோசைக்கெல்லாம் தான் நாங்கள் செய்ய போகிறோம். செஞ்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. நம்ம செஞ்ச பட்டாணி குருமா வச்சு சூப்பராக சாப்பிட்றலாம். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். எல்லாருக்கும் இரவு வணக்கம். குட் நைட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.